தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 25. அதற்கு அவர்கள், எங்கள் உயிரை காப்பாற்றி விட்டீர். தலைவராகிய உம் பார்வையில் எங்களுக்கு தயவு கிடைப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆராதனைக்கு உரியவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். எல்லாம் வல்லவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விண்ணகம் எனது அரியணை, மண்ணகம் எனது பாதப்படி என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த பாதப்படியில் அமர்ந்து நாங்கள் ஏறெடுக்கிற எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டு எமக்கு பதில் கொடுக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுடைய கைகளை பிடித்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம், நமஸ்கரிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம், மாட்சிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, இன்றைய இறைவார்த்தைக்காக நன்றி. இன்றைய இறைவார்த்தையில் கேட்டது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சுற்றி இருக்கின்ற இடங்களில் மனித தயவு கிடைப்பதாக. அந்த மனித தயவு கிடைப்பதற்கு எங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தேவையோ அந்த ஆசீர்வாதங்களை தந்து நீர் எம்மை நிறைவான மகிழ்ச்சியில் வழிநடத்தி செல்வீராக. ஆமேன்.